விவசாயிகள் வந்து மேலக்காய் சாகுபடி செஞ்சு சில விவசாயிகள் மிகவும் கஷ்டப்பட்டுக்கொண்ட விளையில்லாத நேரத்தில் அவரது வாழ்வாதாரத்தை அழித்து யானை இரவு 5 மணிக்கு மத்தியானம் 5 மணி 2 மணி இரவு 2 மணி வைத்து இந்த காடுகளை அழித்து விவசாயிகளை வந்து வயிற்றில் அடிக்கிற அளவுக்கு இந்த விவசாயிகளுக்கு வந்து யானைகள், காட்டு மாடுகள், காட்டெருமை போன்ற மிருகங்கள் வந்து இந்த விவசாயத்தை அழித்து கொண்டிருக்கின்றது. மாவட்ட நிர்வாகம் வந்து தயவு கூர்ந்து அவர்களுக்கு பார்வையிட்டு விவசாயிகள் துறையிலும் மாவட்ட நிர்வாகம் வந்து பார்வையிட்டு அவருக்கு நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்பதை சிறு விவசாயிகள் சார்பில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். பாருங்கள், எல்லாம் வாழை மரம், விவசாயிகள் செஞ்ச வாழை மரம் எல்லாம் அழித்து பக்கத்தில் குடியிருப்பு இருக்குது, வந்து வாழைகளை அழித்து இந்த மாதிரி சேதப்படுத்தி கொண்டிருந்து நிர்வாகம் வந்து உடனடியாக இதை வந்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதை நம்பிதான் இவர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கின்றார்கள். காலேஜில் படிக்க வைக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு இது விவசாயத்தை விட்டால் வேறு வழி இல்லை அவர்களுக்கு. தயவு கூர்ந்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். நிர்வாகம் வந்து உடனடியாக வந்து இதை பார்வையிட்டு இவர்களுக்கு தகுந்த நிர்வாகம் வழங்க வேண்டும் என்பதை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். எஸ்.ஆர். ராமன், தூதிர் மட்டம், திலக நகர். இந்த வேலையில் வந்து இந்த வேலிகளை, இரும்பு வேலிகளை எர்த் போட்டுருக்காங்க. இதெல்லாம் உடைச்சிட்டு தான் இந்த யானை வந்து சாப்பிடுது. இதுக்கெல்லாம் பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி தான் எர்த் போட்டிருக்காங்க. விவசாயிகள் கண்டிப்பாக ஒரு தற்கொலை முயற்சி கூட விவசாயிகள் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு காட்டு விலங்குகள் இதை வந்து கட்டுப்படுத்த வேண்டும். விவசாயிகளுக்கு மானியம் வழங்க வேண்டும் என்பதை நான் பல முறை கேட்டிருக்கின்றோம். இம்முறை வந்து அதிகாரிகள் வந்து இதை தடுத்து நிறுத்துமாறு உங்களை பணிபுரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலே கொண்டு போறீங்களா?